சார் ஸ்டீஃபன் ஏஜென்சி செக் கொடுத்துருக்கேன். சரி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பெனி கரெக்டா போட்டுருங்க. சரிங்க சார். 11:30 போட்டுருங்க. சரி சார். ஓகே சார். சந்தோஷா இந்த வாரம் சார். கார் சர்வீஸ் பண்ணல. 1000 கிலோமீட்டர் மேல ஓடிச்சு. ஆமா சார். 1000 கிலோமீட்டர் மேல ஓடிச்சு. சர்வீஸ் பண்ணிடு. ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டியா? இனிமே தான் சார் பண்ணணும் சார். நாளைக்கு வெளியூர் போனோம். சீக்கிரம் பண்ணு. ஓகே சார். ஏசியனை காப்பா. ஹலோ ஹலோ, டிடி கம்பெனி ஓனரா? என் பேர்ல தான் ஜிஎஸ்டி இருக்கு. நான் தான் செக் புக் எல்லாத்தையும் சைன் பண்ணுவேன். ஆனா எங்க ஓனர் மட்டும் ஏசப்பா. யோ, நீ ஓனரா இல்லையா அத முதல்ல சொல்லு. சார், ஜீசஸ் தான் சார் ஓனர். அவர் சக்சஸ் பவர்டு பை ஜீசஸ் சார். எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, எங்க ஏரியால வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் போட்டு குவாலிட்டியான பொருளை கொடுத்து எங்க சேலை நீ கெடுக்கிற தெரியுமா உனக்கு? சார், உங்க சேல்ஸை எப்பவுமே நாங்க டேமேஜ் பண்றது இல்ல சார். ரெகுலரா நாங்க சாம்பிள் கொடுக்குறோம். கஸ்டமர்ஸ் எங்க சாம்பிளை யூஸ் பண்றாங்க. குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால திரும்ப திரும்ப வந்து வாங்குறாங்க. அதனால எங்க சேல்ஸ் ரிப்பீட் ஆகுது. நாங்க மாசம் 20 லட்சம் ரூபாய் வியாபாரம் பண்றோம். அதாவது தெரியுமா உனக்கு? நீங்க 20 லட்சம் பண்ற பெரிய கம்பெனி தான் சார். தெரியும் சார் எனக்கு. குவாலிட்டியான பொருள் நல்ல பொருள் எங்களுக்கு விற்க தெரியாதா? நாங்க நல்லா சம்பாதிக்கணும்னா நல்ல பொருள் விற்க மாட்டோம். நல்ல துட்டு பாக்கணும்னா குவாலிட்டியான பொருள் வித்துட்டு எங்களை என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? நல்ல குவாலிட்டி வித்தா லாபமே வராது. அதனால நாங்க மொக்க பீஸ் தான் விற்போம். இது கவுன்சிலர் பாண்டியோட கம்பெனி தெரியுமா உனக்கு? முதல்ல கவுன்சிலர் பாண்டினா யாருன்னு தெரியுமா உனக்கு? அவர் எவ்வளவு பெரிய ஆளு. 20 வருஷமா நாங்க தான் கில்லி. சார், நான் 20 வருஷமா ஒரு கம்பெனில வேலை செய்துட்டு இருந்தேன் சார். என் ஒய்ஃபோட நகைலாம் வச்சு இப்போதான் 1 வருஷமா ஓனா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு ஸ்னேக் பாண்டி பத்திலாம் தெரியும் சார். நீ 20 லட்சம் ரூபாய் பண்ற பெரிய கம்பெனி தான் சார். ஆனா நான் இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார். என் கம்பெனியோட ஓனர் ஏசப்பா சார். ஏசப்பா தயவுல பிசினஸ் பண்ணக்கூடிய ஆள் சார். நானு உங்களை நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது சார். இனிமேலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். நீ அழுகிறதுக்காக கெஞ்சறதுக்காக உன்ன பிசினஸ்க்குள்ள அலோவ் பண்ண முடியாது. கும்முன்னு கும்மிடுவேன். ப்ளீஸ் சார், நான் ஸ்மால் பிசினஸ் பண்றேன் சார். ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். ரொம்ப பயமா இருக்கு சார். சார், என்ன விட்டுருங்க சார். ரொம்ப பயமா இருக்கு சார். சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒளிஞ்சு போ. 6 மாசம் டைம் தரேன். இருக்கிற கலெக்ஷன்லாம் வித்துட்டு எஸ் ஆயிரு. இனிமே நான் வந்து உன்னை இந்த ஃபீல்டுல பார்க்க கூடாது. 6 மாசம் கழிச்சு வந்து பாப்பேன். இந்த இடத்துல இருந்த அதே நேரத்தில் உன்னை காலி பண்ண பார்த்துக்கோ. வைடா போட. வருஷத்துக்கு ஒருத்தவங்க. சார் 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 என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? சார் என்னாச்சு சார்? எந்திரிங்க சார். சார் எந்திரிங்க சார். சார் உட்காருங்க சார். சார் உட்காருங்க சார். சார் என்ன சார் ஆச்சு? அந்த ஜீவா கம்பெனிக்கார சரி சார், சரி சார். லாஸ்ட் வீக் இது ஒரு பிரசங்கம் பண்ணாரு. பயப்படக்கூடாதுன்றத பத்தி லைட்டா ஞாபகம் வருது. சங்கீத புத்தகத்துல இருந்து ஏதோ ஒரு வசனத்தை சொன்னாலே ஞாபகம்லையே. யூடியூப்னுடைய லைவ் மெசேஜ் இருக்குல்ல, அது யூடியூப்ல போய் பார்க்கணும். அந்த வசனம் ஞாபகம் சங்கீதம் 3:6. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். 10,000 பேருக்கும் நமக்கு விரோதமாய் வந்தாலும் நாம பயப்படக்கூடாதுன்னு வேற சொல்லுது. இந்த வசனம் நமக்கு ஞாபகம் இல்லாதனால ஜீபா கம்பெனி கிட்ட நாம பயந்துட்டோம். இந்த வசனம் நமக்கு ஞாபகம் இல்லாதனால
ஜீவா கம்பெனி கிட்ட நம்ம பயந்துட்டோம். கரெக்ட். நாம மறந்ததுக்கு என்ன காரணம்? சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லுது. நம்ம தப்பு பண்ணது என்ன தெரியுமா? வாரத்துக்கு ஒரு முறை காலையில 6:30 மணிக்கு சர்ச்சுக்கு போயிட்டு அங்க பைபிள் படிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டு இந்த போனை எடுத்து கண்ட சேனலை இந்த கட்சி அந்த கட்சி இவனா பண்ணா அவனா பண்ணா இதெல்லாம் பார்த்தேன். எப்போதும் வேதத்துல தியானமா இல்ல, அதனாலதான் நடந்துச்சு. அந்த ஜீவா கம்பெனிக்காரன் வந்து என்ன மறைச்சிட்டு போறான், நம்மள மறைச்சிட்டு போறான். அப்ப என்ன பண்ணோம்? இனிமே எப்போதும் வேதத்துல தியானமா இருக்கணும். பைபிள்ல இருக்கக்கூடிய பயப்படக்கூடாதுன்ற வசனத்தை நாம இப்போ சொல்லி ஜெபம் பண்ணோம். என்ன சொல்லுது? சங்கீதம் 21. கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்புமா இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? ஏசாயா 41:10. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். வேதம் சொல்லுது. இயேசுவா 1:9 சொல்லுது, திடம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாதே, கலங்காதே. உபாகமம் 31:6 சொல்லுது, தைரியமாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோட வருகிறார். உபாகமம் 31:6 சொல்லுது, தைரியமாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோட வருகிறார். சூப்பர் சூப்பர், சம வசனம். நன்றி ஆண்டவரே. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை அல்ல பலத்தின் ஆவியை தந்தார். தேங்க்யூ ஜீசஸ். சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ரோமர் 8:31. தேவன் நமக்காக இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எவனும் கிடையாது. ஏசாயா 43:5 சொல்லுது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சன்னதியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். சங்கீதம் 91:5 சொல்லுது, இரவில் வரும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் பயப்படாதிருப்பாய். நவாயிருப்பாய், பயப்படாதிருப்பாய், நவாயிருப்பாய், பயப்படாதிருப்பாய். நம்ம இனிமேட்டு பயப்படக்கூடாது. நமக்கு தேவன் துணை இருக்காரு, நமக்கு தேவன் துணை இருக்காரு. மேனேஜர் வந்துட்டேன் சார். வாங்க. வேதத்தில் இருக்கிற எல்லா பைபிள் வசனத்திலையும் நான் தியானிச்சிட்டு இருக்கேன். இனிமே நம்ம எவனுக்காகவும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது. ஓகே, சூப்பர் சார். நியூஸ் பாருங்க, ஜீவா கம்பெனி பார்ட்னர்ஷிப் பிரிஞ்சிட்டாங்க சார். கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். ஐயோ பாவம் சார், நம்மள அவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. அவன் சொல்றீங்க? மேனேஜர், நம்ம கம்பெனியோட ஓனர் யார் சொல்லுங்க? ஏசப்பா. அப்போ நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் மேனேஜர். நம்ம சந்தோஷப்படணும். அந்த ஆங்கில பார்த்தா நீங்க சொல்றது சரிதான் சார். சூப்பரா புரிஞ்சுது சார். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். மேனேஜர், நீங்க பிரைஸ் லார்ட்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எங்க சார் சொன்னேன், தானா ஏசப்பா ஏசப்பா. கை கொடுங்க. ஏய், நீதான் டிடி ஏஜென்சி ஓனரா? எஸ் சார். ஏய், நான் யாருன்னு தெரியுதா? லயன் ஏஜென்சி தான். ஏய், வெறும் 20 லட்சம் ரூபா தான் நீங்க சேல்ஸ் பண்றீங்களா? எஸ் சார். இவ்வளவு சேல்ஸ கம்மியா பண்ணிட்டு எப்படா நீங்க இவ்வளவு ஆஃபரா கொடுக்குறீங்க? சொல்றா. நாங்க கிறிஸ்டியன் கம்பெனி 2% இருந்து 3% இல்லனா 4% தான் மார்ஜின் வைப்போம். அதிலே 1% டிரான்ஸ்போர்ட்டேஷன் போயிடும், 1% salary போயிடும். பேலன்ஸா இருக்கிற 2% தான் எங்களுக்கு மார்ஜின். ஆனா எங்களுக்கு அதை விட முக்கியமானது ஏழை மக்களுக்கு லோ காஸ்ட்ல சேல் பண்றோம். அதுதான் எங்களோட முழு நோக்கம். டேய், நாங்க எவ்வளவு டர்ன் ஓவர் பண்றோம் தெரியுமாடா? 1 கோடிடா, 1 கோடி. மார்க்கெட்ல லைன் ஏஜென்சி பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சார். டேய், இது எம்எல்ஏ பென்ஸ் பாபுடைய கம்பெனிடா, தெரியுமா உனக்கு? தெரியும் சார், கேள்விப்பட்டிருக்கேன். பென்சு பாபு கம்பெனின்னு கேள்விப்பட்டிருக்கேன். டேய், என் கம்பெனி சரக்கு குவாலிட்டி இல்லன்னு எனக்கு தெரியும், ரேட் அதிகம்னு எனக்கு தெரியும். அத ஏன்டா சேல்ஸ்மேன் மார்க்கெட்ல சொல்லி ஏன் வியாபாரத்தை கெடுக்குறா? பிரதர், நாங்க மத்த கம்பெனியோட ரேட்
ஆஃபரு, குவாலிட்டி எதையுமே பேச மாட்டோம். ஏன்னா நாங்க கிறிஸ்டியன் கம்பெனி. எங்க கஸ்டமர் வந்து ஒரு தடவை எங்க ப்ராடக்ட்டை வாங்கினாங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால திரும்ப திரும்ப அதை வாங்குவோம். ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏசப்பா உதவியோட நாங்க 20 லட்சம் ரூபாய் பண்றோம். எவ்வளோ? 20 லட்சம் ரூபாய் பண்றோம். டேய் என்னடா கதை சொல்லிக்கிட்டு இருக்க? ஏசப்பா அந்தப்பா இந்தப்பான்னு இந்த பாரு, உனக்கு 2 மாசம் தான் டயா, அதுக்குள்ள காலி பண்ணிட்டு ஓடுற. இல்ல பென்ஸ் பாபு கிட்ட சொல்லி பீஸ் பீஸ் ஆக்கி உன்னை பார்சல் பண்ணி அனுப்பிடுறேன் பாத்துக்கோ. ஆமா பிரதர், உங்க கம்பெனிக்காக நாங்க இனிமே ஜெபம் பண்றோம். எங்களால உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. ஏன்னா நாங்க கிறிஸ்டியன் கம்பெனி. டேய் எந்திரா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இத பார், மார்க்கெட்ல இனிமே நீ நல்ல பொருள் விற்க கூடாது. இங்க பாரு, சேம்பிள் கொடுக்க கூடாது. நாங்க மட்டும்தான் கொடுப்போம். அதையும் மீறி நீ கொடுத்தேன்னு வை, இந்த பார், இந்த பென்ஸ் பாவு யாருன்னு நீ பாப்ப, புரிஞ்சுக்கோ. சார், நான் கிறிஸ்டியன் கம்பெனி. சங்கீதம் 3:6 படி வாழறோம். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. புரியுதா? புரியுதா? நீ பாப்ப அந்த பென்ஸ் பாவு யாருன்னு நீ பார்க்கத்தான் போற. இந்த வசனத்தின் படி பார்த்தா நீங்க இல்ல, இன்னும் 10,000 பேர் வந்தாலும் நான் பயப்படேன். அத நான் சொல்றேன். ஏதோ சொல்லு. எங்க பார்ட்னர் யாருன்னு தெரியுமா? பென்ஸ் பாவு. பேரை கேட்டா தமிழ்நாடே அலறும். போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போம் பாத்துக்கோ. உங்க கம்பெனி ஓனர் சிஎம்ஆவே இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் கம்பெனி ஓனர் ஏசப்பா. பிரதர், பைபிள் வசனத்தை கொஞ்சம் சொல்றேன், கேட்டு போங்க. சங்கீதம் 27:1 என்ன தெரியுமா பிரதர் சொல்லுது? கர்த்தரே வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? நான் சொல்லுது தெரியுமா? யாருக்கு பயப்படுவேன் வேற சொல்லுது. யாருக்கு பயப்படுவேன்? சங்கீதம் 27:1 என்ன தெரியுமா பிரதர் சொல்லுது? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். யாருக்கு அஞ்சுவேன்? ரோமர் 83:1 தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எஸ்ஐயா 43:5 பயப்படாதே, உன்னை வீட்டுக் கொண்டேன். ஓஹோ, நீ ஏசப்பா இருக்கிற திமிர்ல பேசுற. உனக்கு அரசியல்வாதி யாருன்னு காட்டுறேன். நாங்க வேதத்தின் படி பார்த்தா யாருக்கும் பயப்படக்கூடாது. நாங்க வார்த்தையை நம்பி வாழணும். நாங்க கர்த்தருக்கு மட்டும் தான் பயப்படணும். டேய், என்னோட அரசியல் பவர நீ சீக்கிரம் பார்க்க போற. நீங்களும் ஏசப்பா யாருன்னு பாப்பீங்க. உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். உயிர் தெழுந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும். சார், லயன் கம்பெனி குவாலிட்டி இல்லாதனால லாஸ் ஆயிட்டு, அதனால கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏசப்பா, மேனேஜர், எப்போதும் வேதத்துல நான் தியானமா இருந்ததுனால கர்த்தருடைய வசனம் என் இருதயத்துல வந்துச்சு. அதனால லைன் என்ன அட்டாக் பண்ணும்போது நான் பயப்படல. ஸோ வசனம் தான் என்னை காப்பாத்துச்சு. எப்போதும் வேதத்துல தியானமா இருந்தேன். சார், ஒரே ஒரு கொஸ்டின் சார், நீங்க எப்ப பார்த்தாலும் வேதத்துல இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா நான் ஒரு நாளும் அப்படி பார்த்தது இல்லையே. மேனேஜர், எப்போதும் வேதத்தில் தியானமா இருக்குதுன்னா என்ன நினைச்ச மேனேஜர்? நான் எப்பவுமே ஹெட்போன் போட்டுனுப்பேன்ல, அது எப்பவும் பிரசங்கம் கேட்டுனே இருப்பேன். எப்பவுமே நான் வந்து போன் பாக்குற மாதிரி தானே இருக்கும், ஆனா பைபிள் படிச்சுட்டு இருப்பேன். ஹெட்போனை வச்சு ஏதோ கேட்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது எல்லாமே ஏசப்பா பாட்டு. ஞாபகம் வச்சுக்கோ. சூப்பர் சார். நான் கூட ஹெட்போன்ல ஏதோ செய்தியோ இல்ல பாட்டோ கேட்டுட்டு இருந்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க பைபிள் வசனத்தை கேக்குறீங்கன்னு இப்பதான் தெரியுது. நம்ம கம்பெனியை இனிமே எவனும் அசைக்க முடியாது சார். அவர் சக்சஸ் பவர்டு பை ஜீசஸ் ஒன்லி.